உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது தமிழ் மரபு சொல். எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் மனசில் தோணும். இந்த ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு இல்லையா, ஒரு இஃப் அப்படின்னு ஆரம்பிக்கும். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட். நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை குழந்தைகளோடு பழகுகின்றவள். என்னை பொறுத்த அளவில் கேரக்டர் அப்படிங்கிறது அது எங்கேயுமே காணாமல் போகாது, அது இழக்க முடியாது. குணம் அப்படிங்கிறதும் குற்றமற்ற குணம் என்பது நம்முடைய மரபில் இருப்பது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்முடைய குணம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆழமான மரபை பின்பற்றுகின்றவர்கள் தமிழர்கள். அதனால் அது நம்முடைய பொறுப்பு. எனக்கு தெரிஞ்சு 45 வயசு கடந்த உடனே எனக்கு வந்த ஞானம், இஃப் மணி இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் cannot be lost, if health is lost everything will be lost. ஏனென்றால் அந்த கண்ணை மூடுறோம் இல்லையா, அப்படி மரணம் அடைகின்ற அந்த வினாடி தேர் ends everything அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிந்து போகிறது, மற்றதெல்லாம் வெறும் சொற்கள் தான். அதற்கு பிறகு நடப்பது மனதிலே சுமந்து செல்லுகின்ற நினைவுகள், நமக்கு நடத்துகின்ற அஞ்சலிகள் எல்லாம் மக்களை பொறுத்த அளவு தான். அதனால் சித்தர்கள் என்ன செய்தார்கள்? தமிழ் மரபிலே சித்தர்கள் மிக மிக நுட்பமாக உடலை வளர்ப்பதற்கான, உடலை பாதுகாப்பதற்கான முறைமைகளை அவர்கள் சொல்லி சென்றார்கள். நான் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், நான் சுவடியியல் படித்த பொழுது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே ஒரு டிப்ளமா என்று சொல்வார்கள், அந்த பட்டய படிப்பை படிக்கின்ற பொழுது போகர் 700 என்கின்ற நூலை சுவடியிலிருந்து பெயர்த்தெடுத்தோம். அப்பொழுது 10 பாடல்கள் சுவடியிலிருந்து படியெடுக்கும் பொறுப்பு என்னுடைய பட்டய படிப்பிற்கான ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வழங்கப்பட்டது. அப்படி என்றால் போகர் 700 ஒரு 10 பாட்டு நான் படியெடுத்திருக்கிறேன். அப்படி படியெடுக்கின்ற பொழுது நம்முடைய பழனி கோவிலிலே இருக்கக்கூடிய நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகர், அந்த கடவுளின் சிலை, அது நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. அதில் போகருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு என்று இந்த போகர் 700 சொல்கிறது. அப்படி நான் அதை பெயர்க்கின்ற பொழுது வேறு ஒரு பாடலிலே யாரோ ஒருவர் பெயர்த்து தந்திருந்தார். அந்த வாசகம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த பாட்டை படிக்கின்ற பொழுது. போகர் இப்படி எழுதுகிறார், தாசி வீட்டிற்கு சென்று வந்திருக்கின்றவனுக்கு அப்படின்ட்டு ஒரு மருந்து இருக்குது. காலையில் 100 செருப்படி, இரவிலே 90 செருப்படி. செருப்படிங்கிறது அவர் மூலிகைக்கு வச்சிருக்கிற பேரு. செருப்படி கொடுன்னு எழுதுறார் போகர். ஆக நாம் திருமூலரை படிக்கின்ற பொழுது திருமந்திரம் என்பது அதிலிருந்து எடுத்தது தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கொண்ட சொல். என்னுடைய இளமை பருவத்தில் என் தகப்பனார் எனக்கு தந்த, தமிழ் தெரியாத என் தகப்பனார் எனக்கு தந்த ஆகப்பெரிய பொக்கிஷம் திருமந்திரம் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்தை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது, சித்தர் மரபு எவ்வளவு உயர்ந்தது. நாம் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், ஏசி வச்சுட்டு இருக்கிறவங்க பணக்காரனா, உண்மையாகவே ஆக்சிஜனை வெளியிலிருந்து இயற்கையிலிருந்து எடுத்து சுவாசிக்கின்றவன் பணக்காரனானா, அங்கிருந்து எடுத்து சுவாசிக்கிறவன் தான் இன்றைக்கி பணக்காரன். நாங்கள் எல்லாம் செயற்கையோடு வாழக்கூடியவர்கள் ஏழைகளாகிவிட்டோம். சித்தர் மரபு என்பது இயற்கையோடு நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு மரபு. நாம் அதை மிக என்ன தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால், அதை சரியான மொழியில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் ஏதோ ஒரு பின்னடைவு நம்முடைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். என்னுடைய பணி, நான் கற்ற அனைத்து இலக்கியங்களையும் இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கான மொழியிலே அவர்களுக்கு நான் கடத்துவது தான், அந்த அறத்தை கடத்துவது. அதே நேரத்தில் அறம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு மரபு சார்ந்த விடயங்களை புதுமைப்படுத்துகிறேன் என்று எளிமைப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அதிலே இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் அடுத்த காலகட்டத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது, அந்த மூலத்தை எடுத்து செல்வது, உரையை புரிந்து கொண்டு மூலத்தை எடுத்து செல்வது, இது நம்முடைய பெரும் பொறுப்பாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இன்றைய இளைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த சித்த மருத்துவத்தில் அம்மா அவர்கள் தந்திருக்கக்கூடிய உரையை நான் முழுமையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கட்டுரையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சோமசுந்தரி அவர்களிடத்தில் நீங்கள் அதை கட்டுரையாக அளிக்க வேண்டும். ஓராண்டு காலம் தமிழ்கூடலில் தரப்பட்ட அத்தனை சொற்பொழிவுகளும் புத்தகமாக கொண்டு வருவதற்கான முயற்சியை உலக தமிழ்ச் சங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆய்வாளர்களை, பேராசிரியர்களை அழைத்து இந்த தமிழ்கூடலை தருகிறோம். நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வினாடியில் ஒரு கேள்வி வந்தது வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து நான் வியந்து போனேன். கேண்டீன் சொல்கிறோன்னா, கேண்டீனான மிட்டாயா,
மிட்டாய். மிட்டாய் போல இந்தியர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மருந்தை சொல்லுங்கள். வெரி குட். பேர் சொல்லுங்க. வெரி குட். டோலோ 650. பாராசிட்டமால் சார். நீங்கள் சாப்பிட்றீங்க துளசி, அடுத்த தலைமுறைக்கு அதை நீங்கள் கடத்தலையே. அதுங்க கேண்டி மாதிரி சாப்பிட்றது டோலோ 650 தான். இது வந்து பரவலாக இந்தியா முழுக்க கேள்வி கேட்கப்பட்டு தரப்பட்ட பதில். ஆக நாம் மருந்து என்கின்ற பெயரில் விஷத்தை அன்றாடம் உண்டு கொண்டிருக்கு. நம்முடைய தலைமுறைக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும். அப்படி வேணும் ரிலீஃப். ஒரு 3 நாளில் எங்கள் பாப்பா சொல்வார், ஜலதோஷம் வந்துருச்சுன்னா என்ன சாப்பிட்டாலும், என்ன மருந்து சாப்பிட்டாலும் 7 நாளில் குணமாயிடும், என்ன மருந்து சாப்பிடலனாலும் 7 நாளில் குணமாயிடும்னு சொல்வார். என்னன்னா நம்முடைய மரபிலே நாம் சில மருத்துவ முறைகளை கைவிட்டு விட்டோம். நான் இதை பேச சொன்னால், இந்த தலைப்பில் பேச சொன்னால் 3 மணி நேரம் பேசுவேன். ஏன்னா ஏற்கனவே நாம் வந்து ஒரு அழைப்பிதழை கொடுக்க வேண்டும் என்றாலும், வெளியிலிருந்து புது ஆடையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதில் மஞ்சளை தடவி தான் நாம் கொடுக்கின்ற மரபு. வாசலை தாண்டுகின்ற பொழுது மஞ்சளையும் குங்குமத்தையும் வாசலில் வைத்தோம். இதெல்லாம் நம்முடைய மரபு. எந்த கிருமியும் நம்மை அணுகிவிடக்கூடாது என்பதற்காக. இதில் இவ்வளவு கொரோனாவில் அவ்வளவு பேர் செத்தாலும் கடைசி மருந்து அந்த நிலவேம்பு கஷாயத்தில் தான் வந்து நின்னது. சித்த மருத்துவம் தான் அதற்கு மருந்து சொன்னது. இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இது வந்து வேறு கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் அ மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிற சொல்லோடு தான் அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இதை ஆக்கிரமித்து இருப்பதாக நான் கட்டுரைகளை வாசிக்கிறேன். ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியில் செல்கின்ற போது இந்த சான்றோர்களுக்கு தெரியும், என்னுடைய பேச்சு மொத்தமாக இளைய மாணவிகளுக்கானது. சித்த மருத்துவத்தில் உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அந்த உறுப்பை விசாரித்து விட்டு தான் மருத்துவத்தையே அவர்கள் குறிப்பார்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி. பாப்பா உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அங்கே எட்டி பார்க்குறது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். நான் 2 நிமிஷத்தில் போயிடுவேன். இந்த விஷயம் உனக்கு வராமல் போயிடும்ல. போற்றியது அற்று உணின் என்கிறார். மருந்து எனப்படுவது வேண்டாவாம் யாக்கைக்கு. நாம் என்ன போற்றினோமோ அதை அற்று நாம் மறுபடியும் உண்டால், சாப்பிட்டதை கழித்துவிட்டு மறுபடியும் உண்டால் உடம்புக்கு மருந்து என வேண்டாம் என்கிறார் வள்ளுவர். அப்படி பார்த்தால் எல்லா சித்த மருத்துவர்களும் முதலில் நாடி பிடித்து 3 விஷயங்களை பார்க்கிறார். என்னப்பா 3 விஷயம் அது? சரி, நீங்களாம் சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்தவங்களா? ஓகே. அதிலிருந்து அந்த 3 இதுலேருந்து பார்க்குறோம்ல. ஏன் வந்து அலோபதியும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, அலோபதி வந்து அட்டானமி, அந்த அனாட்டமியில் ஒரு நரம்பு எங்கே இருக்குதோ அந்த நரம்பு இன்னொருத்தனுக்கும் அங்கே தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்தை அவர்கள் கொடுக்க தொடங்கினார்கள். சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு உடம்பிற்கான சீதோஷ்ண நிலையை பார்த்து, வாதம் கபத்தை பார்த்து விட்டு தான் மருந்து கொடுப்பார்கள். அதனால் எல்லாருக்குமே ஜென்ரலான மருந்து இல்லை என்பது தான் சித்த மருத்துவத்தினுடைய புரிதல். அதுவே அதனுடைய பலம், அதுவே அதனுடைய பலவீனம். ஒட்டுமொத்தமாக ஒரு மருந்து ஒருத்தங்க தயாரிக்க முடியாது. ஒருத்தருக்கு மருந்து தயாரிக்கணும்னா 30 நாள் ஆகும். இது இந்த உலக இண்டஸ்ட்ரியில் சித்த மருத்துவம் பின்னால் தள்ளப்பட்டதுக்கு இது முக்கியமான காரணம். எனக்கு அவங்க அதெல்லாம் சொன்னாங்களான்னு தெரியல. ஆயுஷில் சித்தாங்கிற எஸ் இருக்குல்ல, அதை தூக்கிட்டாங்க தெரியுமா? தெரியாதா? தூக்கிட்டாங்க. ஆயுஷ் அப்படிங்கிறதுல எஸ் இருக்குல்ல. ஆயுஷில் சொல்லுங்க என்னென்ன? ஆயுர்வேதிக், யுனானி, அலோபதின்ட்டிங்க பாருங்க. ஆயுஷ்ங்கிறத ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ். ஆல்டர்னேட்டிவ்ங்கிற சொல்லே தப்புங்கிற நான். அதான் மெடிசனே, நீ என்ன ஆல்டர்னேட்டிவ்ங்கிறத அப்படிங்கிறவ நான். மாற்று எப்படி? அதுதான் மருத்துவமே. நீ என்னதை மாற்று மருத்துவம் என்கிறாய்? நம் மரபிற்கான மருத்துவம் இல்லையா அது? ஆயுஷ்னு ஒரு அமைப்பை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தியது. அதில் சொல்லுங்க ஆயுஷ்ங்கிறதுக்கு என்ன? ஹலோ மேடம், லேட்டாக வரவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. எக்ஸாம் எழுதணும்ல, கொஸ்டின் கேட்டா. ஆயுஷ்ங்கிறது என்னம்மா? சித்த மருத்துவ மாணவர்கள் இதில் சித்தாவை எடுத்துட்டு திபேத்திய மருத்துவத்தை உள்ளே சேர்த்து விட்டார்கள். நம்முடைய மருத்துவத்துறையில் அமைச்சராக இன்றைக்கும் சிறப்பாக பணியாற்றுகின்ற மாண்புமிகு சுகாதார மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருது. அவர் என்ன பண்றார்? இந்த பிளானிங் கமிஷன் மெம்பராக போட்டாங்க இல்லையா, அதில் ஒருத்தராக இருக்க கு சிவராமன் சாரை கூப்பிட்டு டெல்லிக்கு அனுப்புறார். இது 2-3 வருஷத்தில் நடந்தது சார். டெல்லிக்கு அனுப்பி, மேடம் இது முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதை. ஐ டோன்ட் நோ, நீங்கள் வந்து வாழ்க்கை பற்றிய முக்கியமான விஷயங்கள் பேசும்போது கவனம் எங்கேயோ இருக்குது. நான் வந்து போய் சித்தா மருத்துவத்தில் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கான, உங்கள் வாழ்க்கைக்கான நாடியை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் தமிழ் கூடல். சும்மா பேசிட்டு கை தட்டிட்டு சான்றிதழ் வாங்கிட்டு போகிறதில்லை. அவர் இங்கிருந்து அங்கே போய் மத்திய அமைச்சகத்தை தொடர்பு கொள்கிறார்.
நீங்கள் வேணும்னா சிவராமன் சார் உங்களுக்கு வருவார் இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க, பர்வீன் மேடம் இப்படி சொன்னாங்களே அது உண்மையான்னு கேளுங்க. அவர் போறார், போய் அங்கே பேசும் பொழுது அவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சித்தாவும் அந்த ஆயுஷ்ல சித்தாவே இல்லைங்க. எஸ்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அது ஏதோ வாயில நுழையாத ஒரு பேர் இருக்கு அந்த சித்தா, அந்த திபெத்திய மருத்துவ முறைக்கு. அந்த பேரை வச்சுட்டு அவங்க ஆயுஷ்னு சொல்லிட்டு இது மூடிட்டாங்க, ஃபைல் மூடிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இங்கிருந்து போய் தமிழ்நாடு அரசின் மூலமாக போய் அதை சித்தாவையும் உள்ளே இழுத்த பொழுது இப்போ ஆயுஷ்ங்கிறது டபுள் எஸ் போடணும். இப்போ அதில் சித்தாவை உள்ளே நுழைத்து விட்டு என்ன சொல்றாங்கன்னா, ப்ரூவன் இல்லை, மருத்துவம்னா ப்ரூஃப் பண்ணணும். சித்தாவில் என்ன ப்ரூஃப் இருக்கு? அலோபதிக்கு ப்ரூஃப் இருக்கு, சர்ஜரி இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து இந்த மருத்துவ முறையை தக்க வைத்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் நான் சொல்லவா வெளிப்படையா? பெரியவங்களாம் கொஞ்சம் காதை முடிக்கும், எனக்கு கோச்சிப்பாங்க இவங்கெல்லாம், என்ன இப்படி பேசுகிறீங்களே. அவங்களுக்குலாம் என்ன நோக்கம் தெரியுமா சார்? பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இவ்வளோதான். துறை சார்ந்து நீங்கள் வல்லுநர்களாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? துறை சார்ந்த வல்லுநர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் மிக மிக விழிப்புணர்வோடு இந்த மருத்துவத்துறையில் இருக்கணும். ஏன்னா உங்களை விட கோடி மடங்கு தூரத்தில் மருத்துவத்துறை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் கோடி மடங்கை கையில் அடக்குவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் மருத்துவத்திலும் சித்தர் பண்பாட்டிலும் வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன, அதற்கான அறிவை விரிவாக்கிக் கொள்வதோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதோ நாம் இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சித்த மருத்துவர்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் பாடல்களை மனனமாக சொல்கிறார்கள், அவர்களுக்கு அது புரிகிறது. ஆனால் மனனமாக பாடல் சொல்லும் பொழுது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அது புரிவதில்லை. ஆனால் என்ன, ஆங்கிலத்தில் புரியாத வார்த்தைகளை சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுனா அது நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் சித்த மருத்துவத்தில் புரியாமல் ஒரு பாட்டு சொன்னால் அது நமக்கு மண்டையிலேருந்து அப்படி போயிடுது. சரி, என்ன இருந்தாலும் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுகிறவன் புத்திசாலி. மொழி என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது அறிவல்ல, மொழி. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சிவப்பு என்பது அழகல்ல, நிறம். பெரியார் சொல்லிக் கொடுத்தது இது எங்களுக்கு. ஆக நீங்கள் சித்த மருத்துவத்தை உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக எடுத்து பேரார்வத்தோடும் பெரும் பாய்ச்சலோடும் நீங்கள் அந்த மருத்துவத்துறைக்கு வந்தால், முதியவர்களாக இருக்கக்கூடிய முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கின்றவர்கள், நடுவயதில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் இன்னும் கூடுதலாக ஆயுள் காலத்தில் வாழ்வோம். அந்த நம்பிக்கை தானே. நீங்கள் அதை முன்னெடுங்கள், சித்தருடைய பண்பாட்டை முன்னெடுங்கள், சித்த மருத்துவத்தை உங்களுடைய வாழ்வியலாக கொண்டு அதை எங்களுக்கும் பரப்புங்கள், சமூகத்திற்கும் பரப்புங்கள். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வித்தியாசமாக, தமிழை வித்தியாசமாக நாங்கள் கட்டடக்கலை, மருத்துவம், இசை எல்லா விதத்திலும் இந்த தமிழை நாங்கள் தமிழர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த முயற்சிக்கு உதவி செய்யக்கூடிய மதுரை வாழ் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் உலக தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் நீங்கள் எல்லாருமே மாணவிகளை எழுந்து நின்று ஒரு சிலருக்கு கை தட்டணும். நீங்கள் எழுந்து நில்லுங்க, நான் ஏன் கை தட்டணும்னு சொல்கிறேன். மாணவர்கள் மட்டும் எழுதி நின்றால் போதும், மற்றவங்கெல்லாம் உட்காந்துருங்க. மாணவர்கள் மட்டும் எழுதி நின்றால் போதும். கைத்தட்டல் உங்களுக்கு தான். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கும்போது யாருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க உட்காந்துருக்கணுங்கிறது மரபு. தமிழ்கூடலில் உலக தமிழ்ச்சங்கத்தில் எந்த தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் உலக தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அவைக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சான்றோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நீங்கள் கைத்தட்டி அவர்களுக்கான வரவேற்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து மருத்துவ கல்வி நிறுவனத்திடம் நீங்கள் அனுமதி பெற்று மாதத்திற்கு ஒரு முறையேனும் தமிழ்கூடல் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆய்வுபூர்வமான நிகழ்ச்சிகளை தமிழ்கூடல் நிகழ்ச்சி முன்னெடுக்கிறது. வியாழக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கின்ற காரணத்தினால் அது அதிகபட்சமாக வாரத்தில் தவறாது. அதனால் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதனையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.